Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 3.60ல second question பார்க்குறோம். Draw the graph of y is equal to x squared minus 4 and hence solve x squared plus 2x plus 1 is equal to 0. First என்ன first equation எடுத்துக்கணும். ஓகேவா, x squared minus 4 எடுத்துக்கலாம். x squared minus 4 எடுத்துக்கேன். ஆல்ரெடி நான் டேபிள் போட்டேன். வந்து ஃபர்ஸ்ட் x எடுத்துக்கனா minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 3 4 எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எடுத்துக்கலாம். நமக்கு தேவைன்னா இது கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் தான் நான் எழுதுறேன். என்னது ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர்டு, அடுத்து இந்த minus 4 எழுதுறேன், அடுத்து y எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ இதுல இருந்து x ஸ்கொயர்டு என்னது 4 ஓட x ஸ்கொயர் 16, 9 4 1 0 1ஓடது 1 எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. அது இதுல வந்து என்ன வரும், x எதுவுமே இல்லாதனால நமக்கு என்ன வரும், எல்லாமே -4 தான் வரும். ஓகேவா, இனி நான் என்ன பண்ணேன், இதை வந்து என்ன செய்யணும், மறைச்சு வச்சுட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணி எழுதுறேன். 60 minus 4 என்னது minus 12 plus 12, 9 minus 4 5, 4 minus 4 0, 1 minus 4 and minus 3, 0 minus 4 minus 4, 1 minus 4 minus 3, 4 minus 4 0, 9 minus 4 5, 60 minus 4 12. ஓகேவா, எல்லாம் எழுதியாச்சு. இது வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கிறது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும், நடுவில் உள்ளதை மறைக்கணும். அப்படிதானே, நடுவில் அதை மறைச்சிட்டு பாக்கி ரெண்டு எழுதணும். -4, 12, -3, 5, -2, 0, -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5, 4, 12. இவ்வளோ எழுதியாச்சு. இதெல்லாம் நம்ம போன சம்மில் ஃபர்ஸ்ட் சம்மில் போன வீடியோவில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இனி வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கலாமா? கிராஃப் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் வந்து என்னன்னா எக்ஸஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 12 வரைக்கும் வருது அப்படின்னா, அப்போ வந்து y ஆக்சிஸும் வந்து என்னது 1 யூனிட் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஓகே, இதில் வந்து x டேஷ் y டேஷ் எழுதியிருக்கேன். ஓகே, இதில் பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னது -4 12, -4, 12 எங்கே இருக்கு, இந்த இருக்கு. -4, 12. அடுத்து வந்து -3, 5, -3, 5. ஓகே, அடுத்து வந்து -2, 0. அப்போ -2, 0. அடுத்து என்னது -1, -3, -1, -3 இந்த இருக்கு. -1, -3. அடுத்து வந்து என்னது 0, -4 இந்த இருக்கு. 0, -4. அடுத்து வந்து என்னது 1, -3, 1, -3 இந்த இருக்கு. 1, -3. அடுத்து வந்து 2, 0, 2, 0. ஓகே, அடுத்து வந்து என்னது நமக்கு 3, 5, 3, 5 இந்த இருக்கு. 3, 5. அடுத்து வந்து 4, 12, 4, 12. ஓகேவா, இவ்வளோ குறிச்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீ ஹேண்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஃப்ரீ ஹேண்டை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணணும். இப்படி வந்து யூ டர்ன் எடுத்து மேலே அப்படியே போகும். ஓகேவா, இது என்ன பண்ணி இவ்வளோ வரைஞ்சாச்சு. இன்னும் அடுத்து ரெண்டாவது கேட்டுறாங்கல்ல, சால்வ் x ஸ்கொயர் + 2x + 1 = 0, அது பண்ணலாம். சரியா, ஓகே, இந்த சால்வ் வந்து x ஸ்கொயர் - x - 12 = 0 கொடுத்துருவாங்க. அப்படிதானா, நம்ம அப்போ என்ன பண்ணலாம், செப்பரேட் x ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனை முந்தின ஈக்குவேஷன் இருக்குல்ல, y = x ஸ்கொயர் - 4, இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம செப்பரேட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இதில் வந்து எக்ஸ் இல்லாதனால 0x போட்டிருக்கேன். அடுத்து -4. ஓகேவா, அடுத்து வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் இது வந்து 0 = போட்டு x ஸ்கொயர் - x - 12 போட்டேன். நம்ம செப்பரேட் பண்ணால சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து என்னது மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து என்ன இருக்கும், இது வந்து +6 ஆயிடுச்சு. அப்படின்னா ப்ளஸ், இங்கே வந்து +12 - 4, அப்போ +8. இதுதான் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். இதை தான் அடுத்து நம்ம டேபிள் போடுறோம். டேபிள் வந்து x வந்து -2 -1 எடுத்துட்டேன். நீங்கள் -4 இங்கே 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து y என்னது, இதில் எக்ஸில் வந்து இந்த -3 போட்டு கண்டுபிடிக்கணும். -3 + 8 என்னது 5. இதில் எழுதியும் பண்ணிக்கலாம். சரியா, நான் வந்து டைரெக்டாகவே போட்டேன். இதில் வந்து -2 + 8 என்னது 6, -1 + 8 என்னது 7.
அடுத்து 0 plus 8 என்னது 8, 1 plus 8 9, 2 plus 8 10, 3 plus 8 11. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிட்டேன். என்னது -3, 5, -2, 6, -1, 7, 0, 8, 1, 9, 3, 2, 10, 3, 11. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் அந்த ட்ராயிங்கில் வரைய போகிறோம். ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாமா? -3, 5 இங்கே இருக்குது. -3, 5 இந்த இருக்குல்ல, இந்த இருக்குது. அடுத்து -2, 6, -2, 6 இந்த இருக்கு. -2, 6. அடுத்தது -1, 7, -1, 7. அடுத்து என்னது 0, 8 இந்த இருக்கு. 0, 8. அடுத்து என்னது நமக்கு 1, 9, 1, 9. அடுத்து 2, 0. 2, 10, 2, 10, 2, 10, 3, 11, 3, 11. ஓகேவா, நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். ஓகே ஓகே ஸ்ட்ரைட்டாக நம்ம அது வந்து என்னது நினச்சி நீட்டி விட்டாச்சு. ஓகேவா, இதுதான் போகும். இது என்ன சம் வந்து y = x + 8ஓடது. இது நமக்கு என்னது இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், என்னெல்லாம் எதுலெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு. ஓகேவா, அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இதில் வெட்டியிருக்கு அப்படி தானே. அப்போது இது என்னது -3. அடுத்து இங்கே என்ன வரும், இங்கே 4ல் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதில் தானே வெட்டியிருக்கு 4ல், இந்த இதில் தானே வெட்டியிருக்கு. அப்போது நமக்கு சொல்யூஷன் என்னது, சொல்யூஷன் நமக்கு என்னதுன்னா -3, 4. ஓகேவா, நமக்கு 3யும் 4 தானே இதெல்லாம் இருக்குது, இந்த ஜாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளோட சொல்யூஷன் அது -3, 4. இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? தேர்ட் சம் பாருங்க. Draw the graph of y = x² + x and hence solve x² + 1 = 0. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம், x² + x. ஓகேவா, x அந்த -4லேருந்து 4 வரைக்கும் போட்டிருக்கேன். அடுத்து இந்த ஈக்குவேஷனை எழுதுறேன், x², அடுத்து ஒரு x எழுதுண்டு அவசியம் இல்லை, நம்ம இந்த ரெண்டையும் பண்ணாலே போதும். நான் அந்த ஈக்குவேஷன் இருக்க மாதிரி நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் கோட் வந்து என்னது, இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் எக்ஸ் கோட் தான் வரும். அதே 16, 9, 4, 3, 1, 2, 4, 9, 16. அது எக்ஸ் என்னது, இதே தான் எக்ஸ். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 60 - 4 12, 9 - 3 6, 4 - 2 1 - 1 0 0 0, 1 + 1 2 0 2, இது 6 12 20 எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் எடுத்திருக்கேன். என்னது, இது ரெண்டையும் மறைச்சிட்டு இது ரெண்டு எழுதிங்க. -4, 12, 3, -3, 6, -2, 2, -1, 0, 0, 0, 1, 2, 2, 6, 3, 12, 4, 20. ஓகே, இப்போ நம்ம அந்த இதை ட்ராயிங்கை குறிச்சிக்கலாமா கிராஃபில்? ஓகே, இதில் ஸ்கேல் என்ன எழுதியிருக்கேன்னா x ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட் எடுத்திருக்கேன், y ஆக்சிஸ் வந்து 2 யூனிட் எடுத்தேன். 20 வரைக்கும் வரனால 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, x dash y dash எழுதியிருக்கேன். நம்ம பாயிண்ட்ஸ் இன்னும் குறிச்சிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னது நமக்கு -4, 12, -4, 12 இந்த இருக்கு. -4, 12. ஓகே, அடுத்து வந்து -3, 6 இந்த இருக்கு. 3, 6 எழுதியாச்சு. -2, 2, -2, 2, -1, 0, -1, 0. அடுத்து என்னது 0, 0, 0, 0. இது அடுத்து வந்து என்னது 1, 2. அது 2, 6, 3, 12. -4, 20. இங்கே இருக்கு, இந்த இருக்கு. ஓகே, 4, 20. இப்போ வந்து நம்ம என்ன ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயோ, இன்னும் வளைஞ்சு வச்சுருக்கு. இங்கே வந்துட்டு அப்படியே இதில் இருந்து இப்படி போகும். அதுதானே
அப்படியே மேலே போகும். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இது என்ன செய்யுது, இதில் இப்படி வந்திருக்கு. ஓகே, இனி என்ன செய்யணும், நம்ம அடுத்து நல்லா சால்வ் பண்ண வேண்டியது பார்த்துக்கலாமா? ஓகே, டு சால்வ் போட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0 அப்படி தானே. அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உள்ள ஈக்குவேஷன் y = x ப்ளஸ் எக்ஸில் செப்பரேட் பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எழுதியிருக்கேன். ப்ளஸ் நான் நமக்கு நியூமரிக்கல்ஸ் நம்பர்லனால 0 போட்டிருக்கேன். இங்கே 0 = இந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதில் எக்ஸ் இல்லாதனால 0x போட்டு 1 போட்டிருக்கேன். சரியா? இது செப்பரேட் பண்ணும்போது சிம்பிள் மாற்றிட்டேன். இது கேன்சல் ஆகிடுச்சு. இது என்ன வரும், எக்ஸ் வரும். இது -1 இங்கே சிம்பிள் மாறினால -1 வரும். அப்போ அடுத்த ஈக்குவேஷன் y = x - 1. அதுக்கு டேபிள் போட்டிருக்கேன். -3லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, 4லேருந்து எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகே, இதில் நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டு இதில் எழுதியிருக்கேன். -3, -3 - 1 என்னது -4, -2 - 1 என்னது -3, -1 - 1 -2, 0 - 1 -1, 1 - 1 0, 2 - 1 1, 3 - 2 1 2. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த பாயிண்ட்ஸை குறிச்சிக்கலாமா? -3, -4, -3, -4 இங்கே இருக்கு. அப்போ -3, -4, அடுத்து -2, -3, -2, இதுக்கு 2க்கு இடையில 2 12 எடுத்துருக்கோம். அப்போ இது 2க்கு இடையில -2, -3. ஓகேவா? அடுத்து என்னது -1, -2, -1 இதில் ஒரே இதாக இருக்குது. ஓகேவா? -1, -2, 0, -1 இந்த இடத்துல இதில் வரும். எல்லாம் நிறைய இருக்கனால ஒரு கோணம் தான் இருக்குது பார்த்தீங்களா இதில். ஓகே, 0, -1, அடுத்தது 0, 1, 0, 1 இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே, 0, 1 சாரி, இது 0, 1 இங்கே இருக்குது. 2, 1 இந்த 2, 1, 2, 1, 2, 1, 2, 1 இந்த இருக்கு. 2, 1 அடுத்து 3, 2, 3, 2 என்ன இருக்குன்னா 3, 2 இங்கே இருக்கு. 3, 2 எல்லா குழம்பு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே இழுத்து விட்டுற வேண்டியதான். ஓகே, இங்கே வரும் ஸ்ட்ரைட்டாக. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதுக்கு என்ன ஆகலை, இது டச்சே ஆகலை. பார்த்தீங்களா, இது டச்சே ஆகலை. அப்போ இதுக்குள்ள ஆன்சர் என்னதுன்னா x² + 1 has no real roots. அதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? 4th sum பாருங்க. Draw the graph of y = x² + 3x + 2 and use it to solve x² + 2x + 1 = 0. y = x² + 3x + 2 எழுதிட்டோம். x எழுதிட்டேன். அடுத்தது x², 3x, 2. ஓகேவா? x² என்னது எல்லாம் எழுதியாச்சு. 16, 19, 4, 1, 0, 1, 4, 9, 16. 3x அப்போ 3 × இந்த x. அப்போ 3 ப்ளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. இப்போ மைனஸ்ல 3 4s are -12. 3 × -3 -9, 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0, 3 × 1 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12 எழுதியாச்சு. அடுத்து இது என்னது எல்லாமே +12 +2. அடுத்து என்ன பண்ணணும், இதை மறைச்சு வச்சுட்டு இதை ஆட் பண்ணி எழுதணும். 16 -12 +2. அப்போது 16 + 2 18, -12 என்னது 6. அடுத்து இது என்னது -9 + 9 0 ஆயிரும். இப்போ 2. இப்போ 4 + 2 6, இது ஒரு -6 0. 1 + 2 3, இது -3 0. அப்போ 0 + 2 2. 1 + 2 3 4, 4 + 2 6. இது 10 10 + 2 12. 18 + 2 20. 16 12 18 18 + 2 சரி 20 28 + 2 30. ஓகேவா? இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். என்னெல்லாம் நடுவில் உள்ளதை மறைச்சி வச்சுட்டு அதெல்லாம் -4 6, -3 2, -2 0, -1 0, 0 0, 2, 1, 6, 2, 12, 3, 20, 4, 30. ஓகே, இது இப்போ மார்க் பண்ணிக்கலாமா?
ஸ்கேல் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு 30 வரைக்கும் இருக்கனால அதை எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, இப்போ மார்க் பண்ணிக்கலாமா? என்னெல்லாம் வரும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்? -4,6 -4,6 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சாரி, அது 8 இந்த இருக்குது. -4,6 -4,6 ஓகேவா? அடுத்து என்னது? -3,2 -3,2 இந்த இருக்குது. -3,2 அது -2,0 இந்த இருக்குது. -2,0 ஓகே. அடுத்து -1,0 -1,0 அடுத்து வந்து 0, இது வந்து 0 அப்படி தான். 0,2 இந்த இருக்குது. 0,2 அடுத்து என்னது நமக்கு? 1,6 1,6 அடுத்து 2,12 2,12 3,20 3,20 அடுத்து வந்துடுது. இல்லை உங்களுக்கு குழப்பம் பண்ணுறது ஸ்கேல் வச்சு நேரம் பார்த்தாலும் போதும். ஓகேவா? 4,30 4,30 இங்கே இருக்குது. இன்னும் இருக்குது 4,30. இது நம்ம என்ன செய்யணும்? ஃப்ரீ ஹேண்ட் செட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்படி வந்து இப்படி போகுது. ஓகே, நான் அடுத்து நம்ம சம் பண்ணுவோமா? அடுத்து வந்து என்னது நம்ம சால்வ் பண்ணணும். நான் அதை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து டு சால்வ் x² + 2x + 1 0. அப்போ என்ன பண்ணணும்? முந்தின சம் இருக்குல்ல, அது y² + 2 3x + 2 இந்த x² + 2x + 1 செப்பரேட் பண்ணணும். அப்போ x² + 3x + 2 எழுதியாச்சு. அது இது வந்து 0 = x² 2x + 1 எழுதியாச்சு. ஓகேவா? இன்னும் சிம்பிள் மாத்திரேன். செப்பரேட்னால சிம்பிள் மாத்திரேன். எல்லாமே மைனஸில் ஆகுது. இது ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. 3 - 2 என்னது? 1 அப்படி தான். அப்போ 1x. அது 2 - 1 1. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து y = x + 1. அப்படின்னா x வந்து -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் வந்து -4 + 1 என்னது? -3. -3 + 1 என்னது? -2. -2 + 1 -1. -1 + 1 0. 0 + 1 1. 1 + 1 2. 2 + 1 3. 3 + 1 4. 4 + 1 5 எழுதியாச்சு. இது இந்த பாயிண்ட்ஸ் இதில் மார்க் பண்ணிடலாமா? ஓகே, என்னெல்லாம் வரும் பாயிண்ட்ஸு? இதில் வந்து -4, -3 -4, -3 இந்த இருக்குது. -4, -3 இந்த 2க்கும் இதுக்கு இடையில் உள்ளது இந்த இருக்குது. -4, -3 அடுத்தது -3, -2 இந்த இருக்குது. -3, -2 அடுத்து -1, 0 சரி. -2, -1 இந்த இருக்குது. இதில் தான் வரும். -2, -1 அடுத்து வந்து என்னது? -1, 0 இந்த இருக்குது. ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து 1, 2 1, 2 இந்த இருக்குது. 1, 2 அடுத்து வந்து 2, 3, 4 3 அடுத்து 2, 3 2, 3 இங்கே வரும். 2, 3 அடுத்து 3, 4 3, 4 4, 5 இதில் வரும். ஓகேவா? 4, 5 ஓகே. இப்போ பாருங்கள், நான் சேர்ந்துருக்கும். அப்படியே இழுத்துட்டுலாம். சரியா? நேராக இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டில் நீங்கள் வரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னது? இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது சொல்யூஷனை? இது பாருங்கள், நமக்கு இதில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. அப்படி தான் இந்த இது கூட இதில் மட்டும்தான் கனெக்ட். அப்போது நமக்கு சொல்யூஷன் என்ன வரும்? நாட்டில் -1 மட்டும்தான் சொல்யூஷன். ஒரே ஒரு பாயிண்ட்லாம் கட் ஆகுது. அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து என்னது? -1. இதுதான் இதோட சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் தான். சரியா?
அஞ்சாவது சம் பார்க்கலாம். draw the graph of y x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 is equal to 0. y is equal to x square plus 3x minus 4 அப்படிதானா. அப்புறம் நம்ம x எழுதிட்டே -5ல இருந்து எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட இது விரிஞ்சு வரணும், அது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும்னால -5ல இருந்து எடுத்துக்கிறேன். இங்கே வேணாலும் 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்து நம்ம x ஸ்கொயர்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். 3x minus 4 எழுதியாச்சு. x ஸ்கொயர் நமக்கு தெரியும், அதே தான் எல்லாத்துக்கும், அதே x ஸ்கொயர் தான். ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்து இது 3xனா இந்த எக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. 3 5s are -15, 3 4s are 12, மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் தான் நம்ம மைனஸ் 3 - 3 into -9, 3 - 2 into -6, 3 - 1 into -3, 3 0 into 3 0, 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அடுத்து நமக்கு என்னது எல்லாமே -4 அப்படித்தானா எழுதியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். இப்போ இதை முடி வச்சுட்டு இதை ஆட் பண்ணினா 25, இங்கே என்னது இருக்கும் 25 - 19 = 6, 16 இது ரெண்டு மைனஸ் அப்போ தான் அது ரெண்டு ஆட் பண்ணி இதில் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 16 - 16 0, 9 இது 0 ஆயிரும். இப்போ பாக்கி -4 இருக்கும். அடுத்து 4 இது வந்து என்னது -6 - 4 வந்து என்னது 10, 10 - 4 வந்து -6. ஏன்னா இது வந்து சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா பெரிய நம்பரோட மைனஸ் செப்பரேட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அதுதான் இது. ஓகே. 1 -7 அப்போ -6, 0 -1 -4, 4 - 4 0, 4 6 -4 = 6, 9 9 18, 18 - 4 வந்து 14. ஓகே. 16 வந்து 28, 28 - 4 24. அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் உள்ளதை மறைச்சி வச்சுட்டு எழுதலாம். -5, 6, -4, 0, -3, -4, -2, -6, -1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 14, 4, 24. இது வந்து பாடத்தில் குறிச்சிக்கலாம். இது கிராஃப் வரைஞ்சிக்கலாமா? ஓகே. நம்ம வந்து கிராஃபில் வரைஞ்சிக்கலாம். என்னெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் -5, 6. இப்போது -5, 6 இந்த இருக்குது. நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு யூனிட் வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 1 யூனிட் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட் எடுத்திருக்கேன். ஓகேவா. 2 2s ஆர். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிட்டேன். அடுத்து -4, 0 தான் இருக்குது. இது -5, 6, -4, 0. அடுத்து -3, -3, -4, -3, இந்த இருக்கு. -3, -4, -2, -6, -2, -6. அடுத்து -1, -6, -1, -6, -6. அடுத்து வந்து என்னது 0, -4 இந்த இருக்கு. 0, -4. அடுத்து 1, 0, 1, 0, 2, 6, 2, 6. அடுத்து 3, 14, 3, 14, 3, 14. அடுத்து வந்து என்னது 4, 24, 4, 24 இந்த இருக்கு. 4, 24. இது ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே. இது ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போயிடும். ஓகே. ஜாயின் பண்ணியாச்சு. என்ன சால்வ் பண்ண வேண்டியது பார்த்துக்கலாமா? ஓகே. டு சால்வ் x squared plus 3x minus 4 = 0. அப்போ செப்பரேட் பண்ணதுலேருந்து x squared plus 3x minus 4லேருந்து x squared plus 3x minus 4 = 0 செப்பரேட் பண்ணணும். ஓகே. நான் எழுதிட்டேன். y = x squared plus 3x minus 4 எழுதிட்டேன். அடுத்து தான் அந்த 0 சொல்லிட்டு x squared plus 3x minus 4 எழுதிட்டேன். சிம்பிள் மாத்திரம் இங்கே பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எல்லாமே வச்சு 0 வந்துடும். y = 0 வந்துருக்கு. அதுதானே. அப்போ y = 0 வரும்போது நமக்கு இந்த டேபிளே போடலாம். இந்த என்னது எக்ஸில் உள்ளது மட்டும்தான் வரும், எக்ஸில் உள்ள வேல்யூஸ். ஓகே. அப்போ நம்ம இது என்ன ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே. ஆன்சர் பாருங்கள். இதில் நமக்கு எங்கே ஜாயிண்ட் ஆகுது, இந்த எக்ஸஸில் தான் வருது. அப்போ நமக்கு -4ம் -1லேயும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ த சொல்யூஷன் என்னது, த சொல்யூஷன் இஸ் -4, 1. இதுதான் அதோட சொல்யூஷன். ஓகே. ஓகே. இந்த 6th சம் பார்க்கலாம். ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x squared minus 5x minus 6 and hence solve x squared minus 5x minus 14 = 0. ஓகே.
ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் y = x squared minus 5x minus 6 வச்சு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் x வந்து -4லேருந்து இது 8 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஏன் 8 வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு ஒரு சைடில் வந்து நிற்கும். நான் வந்து வரைஞ்சி பார்க்கும்போது இந்த சைடில் வந்து லாங்காக வரல, அதனால தான் இதுக்கு வந்து 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வரையும் போது புரியும். ஓகேவா? அடுத்து வந்து x squared minus 5x minus 6 சம் இதை ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்து y அப்போ -4லேருந்து 8 வரை எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் வந்து எல்லாம் தெரியும், அதே இதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். அடுத்து -5xனா இந்த -5ஐயும் இந்த எக்ஸையும் இன்ட்டு பண்ணியிருக்கேன். -5 × 4 மைனஸ் மைனஸும் ப்ளஸ், இங்கே மைனஸும் இங்கே மைனஸ் வந்தோன்னா இதெல்லாம் ப்ளஸில் வரும், அந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஓகேவா? ஓகே, -5x -20. ஓகே, -5 are 20, 5 3s are 15, 5 2s are 10, 5 1s are 5, 0, 1 5s are 5, -5, இது வந்து -10, -15, -3 into -5 into 4 -20, -5 5s are 25, -26 are 30, 35, 40. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணணும், இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 16 20 வந்து 36 - 6 30, 9 15 24, 24 - 6 18, 4 + 14 - 6 8, 6 - 0 இந்த -6, 1 -11 = 10 - 10. அடுத்தது 4 - 16 = -12, 9 - 21 = 12, 21 வந்து -12. அடுத்தது 16 - 26 = -10, 25 25 இது வந்து 0 ஆயிரம், -6 மட்டும் இருக்கும். 30 - 36 0, 49 இங்கே என்ன இருக்கும், 35 - 6 வந்து 41, 41 - 49 8, 64 இது வந்து 18. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் என்னது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதை மூடி வச்சுட்டு எழுதணும். அப்படிதானே? இப்போ -4, 30, -3, 18, -2, 8, -1, 0, 0, -6, 1, -10, 2, 12, 3, -12, 4, -10, 5, -6, 6, 0, 7, 8, 8, 18. சரியா? இதில் வந்து ஹையஸ்ட் இது வந்து என்னது இருக்குது, நமக்கு 30 வரைக்கும் இருக்குது y axis. அதனால் நம்ம இப்போ x axis y axis அதை பார்த்து எடுக்கலாம். ஓகே, x axis எடுத்துனா 1 cm 1 யூனிட் எடுத்திருக்கேன், y axis 1 cm 2 யூனிட் எடுத்திருக்கேன். சரியா? x axis y axis எழுதியாச்சு, 2 2 எடுத்திருக்கேன், இங்கே வந்து 1 1 எடுத்திருக்கேன். ஓகே, இன்னும் மார்க் பண்ணிடலாமா? என்னெல்லாம் மார்க் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், -4, 30, -4, 30 இங்கே இருக்குது, இந்த இருக்குது -4, 30. இது வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். சரியா? ரொம்ப ஹைட்டில் இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த -4க்கு நேரம் இப்படி ஸ்கேல் வச்சு பார்க்கணும். 30 அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்னது, நமக்கு ரெண்டாவது வந்து என்னது, -3, 18, -3லேருந்து 18 இந்த இருக்குது பாருங்க. ஓகே, -3, 18. அடுத்து வந்து என்னது, -2, 8, 2, -2, 8. அடுத்து வந்து என்னது, நமக்கு -1, 0, -1, 0. அடுத்து 0, -6, 0, -6, 0, -6. அடுத்து வந்து என்னது, நமக்கு 1, -10, 1, -10, 1, -10. அடுத்து 2, -12, 2, -12. அடுத்து என்னது, நமக்கு 3, -12 தான், 3, -12, 3, -12. அடுத்து என்னது, 4, -10, 4, -10, 4, -10. ஓகே, அடுத்து நமக்கு என்ன வரும், 5, -6, 5, -6 இந்த இருக்கு, 5, -6. அடுத்து 6, 0.
பார்த்தீங்களா, நம்ம வந்து 4 எடுத்தோம்னா நமக்கு இதில் தான் நிற்கும். நான் கட் பண்ணதுக்கு வேண்டி தான் நான் என்ன செஞ்சேன், அந்த 7 8 எல்லாம் எடுத்தேன், 6 7 8 எல்லாம் எடுத்தேன். நம்ம இங்கே வரைக்கும் வரணும் இல்லை, அதுக்காக தான் 6 7 எடுத்தேன். ஓகே, 6, 0 7, 8 7, 8 7, 8 அடுத்து 9 8, 18 8, 18 8, 18. ஓகேவா, இனி இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இங்கேருந்தே வருது. இப்படி வந்து இதில் வந்து இப்படியே டர்ன் ஆகுது. ஓகே ஓகே, இப்போ இது வரைச்சாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து டு சால்வ் x squared minus 5x minus 14 is 0 அப்போ இதில் அதை வந்து y is equal to x squared minus 5x minus 6லேருந்து x squared minus 5x minus 14 is 0 செப்பரேட் பண்ணோம். y எழுதிட்டோம், x எழுதிட்டோம், சிம்பிளை மாற்றிட்டு ஏன்னா செப்பரேட்டில். அப்போ இது வந்து கேன்சல் ஆகுது, 5x இது வந்து ப்ளஸ் 5x இது கேன்சல் ஆகுது. இது வந்து என்னது 6 + 14 அப்போ 8 வருது. அப்போ y is equal to 8. இங்கே எல்லாமே y is equal to 8. அப்போ நமக்கு இதே தான் வந்து நமக்கு என்னது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாமா? -3, 8 எல்லாமே இங்கே -3, 8 தான் இருக்குது. -3, 8 ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வரும்போது இங்கே வருமானு பார்த்து எழுதுங்க. எனக்கு எல்லாமே இதாகிடுச்சு. ஓகேவா? -2, 8 தான் இருக்குது. -2, 8 அடுத்து -1, 8 1, 8 அடுத்து என்னது 0, 8 0, 8 அடுத்து 1, 8 வரும். 1, 8 2, 8 3, 8 எல்லாம் அப்படியே போகும். ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இது இங்கே எழுதுறது நமக்கு இங்கே வரைக்கும் வரணும். அப்போ எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுது? இது இங்கே வந்து என்னது 2 இப்படி தானே, 2 இங்கே 7. அப்போது நமக்கு சொல்யூஷன் என்னது? the solution -2, 7 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அது ரெண்டு தானே ஜாயிண்ட் ஆகுது. Okay, 7 sum. Draw the graph of y is equal to 2x squared minus 3x minus 5 and can solve 2x squared minus 4x minus 6 equal to 0. y is equal to 2x squared minus 3x minus 5 போட்டிருக்கோம். x எழுதிட்டோம், -4லேருந்து 4 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து x ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஏன்னா 2x ஸ்கொயர்டு நம்ம 2x ஸ்கொயர்னு சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2x ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ x ஸ்கொயர் நமக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ தான், அதே எழுதியாச்சு. 2x ஸ்கொயர்னா இதை பார்க்கக்கூடாது, 2x ஸ்கொயர் இந்த ரெண்டும். ஓகே, 2 into இது 2 into 16 32 2 9s are 18 2 4s are 8 2 1s are 2 2 0 0 2 1s are 2 இதே தான் 8 2 9s are 18 6 32. அதுக்கப்புறம் -3x. இதுக்கு என்ன பண்ணும்? நமக்கு டவுட் வந்ததுன்னா அந்த இல்லாதது இப்படி மறைச்சிக்கணும், மறைச்சிக்கிட்டு அதை செய்யணும். ஓகேவா? -3 into x -1 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இது இவ்வளோ தூரம் ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ 3 4s are 12 3 3s are 9 3 2s are 6 3 1s are 3 1s are 3e. ஓகே, 3e. அடுத்து வந்து 3s are 0 3 1s are மைனஸ். இதில் இருந்தால் மைனஸில் வரும், இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸில் வரும். 3e -6 -9 -12 எழுதியாச்சு. அடுத்துனது நமக்கு -5 எல்லாத்தையும் எழுதியாச்சு. என்ன பண்ணணும்? நமக்கு ஆட் பண்ணணும்னா இந்நேரத்தில் அந்த x ஸ்கொயரை சேர்த்து மறைக்கணும். ஓகேவா? நமக்கு 2x ஸ்கொயர்லேருந்து தான் சம்மே. அப்போ அந்த x ஸ்கொயரை சேர்த்து மறைச்சிட்டு இவ்வளோ வச்சு செய்யணும். ஓகேவா? 32 12 -5 வந்து 39 89 -5 22. இங்கே வந்து 8 6 8 + 6 -5 வந்து 9 5 -5 0 இது -5. இது என்னது 2 - 8 is -6 8 - 11 -3 18 - 14 வந்து 4
அது 32 மைனஸ் 18 வந்து 17 வந்து 15. அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் என்னது இவ்வளோத்தையும் மறைக்கணும். என்ன வரும் -4, 39, -3, 22, -2, 9, -1, 0, 0, -5, 1, -6, 2, -3, 3, 4, 4, 15. இதை வந்து நம்ம கிராஃபில் குறிச்சிக்கலாமா? இது வந்து ஸ்கேல் வந்து x axis 1 cm 1 யூனிட் எடுத்திருக்கேன், y axis 1 cm 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? x dash y dash எழுதியாச்சு, பாயிண்ட்ஸ்லாம் குறிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். என்னெல்லாம்? -4, 20, 39, -4 இங்கே இருக்குது, 39 இங்கே இருக்குது பாருங்க. நேரத்தில் 30, 38, 39 இங்கே வரும். -4, 39. ஓகேவா? அடுத்து வந்து என்னது? -3, 22, -3, 22, -3, 22 தான் இருக்கு. -3, 22. அடுத்து என்னது நமக்கு? -2, 9, -2, 8 இருக்கு, 10க்கு இடையில உள்ளது 9. ஏன்னா 2 தானே எடுத்திருக்கோம். -2, 9. அடுத்து வந்து என்னது? 1, -1, 0, -1, 0. அடுத்து வந்து என்னது? 0, -5, 0, -4க்கும் -6க்கும் இடையில -0, -5. அடுத்து 1, -6, 1, -6 இருக்கு. 1, -6. அடுத்து -2, -3, 2, இந்த 4க்கும் இதுக்கு இடையில 2, -3. அடுத்து 3, 4, 3, 4. அடுத்து 4, 15, 4, 15 என்ன இருக்கு? 4, 15. இன்னும் ஜாயின் பண்ணிக்கலாமா? இங்கேருந்தே ஜாயின் பண்ணும். இங்கே வந்து வளைஞ்சு அப்படியே மேலே போகும். ஓகே, இனி நம்ம என்ன செய்யணும்? அந்த இதை வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண வேண்டியதை சால்வ் பண்ணிடலாமா? To solve 2x square minus 4x minus 6 equal to 0. அப்போ செப்பரேட் இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட செப்பரேட் பண்ணணும். அப்படி தானே? இது எழுதிட்டேன். 2x square minus 3x minus 5. இது என்னது? 2x square minus 4x minus 6. அடுத்து சிம்பிளை மாற்றிட்டேன். அப்போ இது வந்து ஒரே சிம்பிள், ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் வெட்டிடுச்சு. -3 + 4. அப்போ +6 அப்படி தானே? அப்போ -5 + 6 + 1. அப்போ நமக்கு கிடைச்சது y = x + 1. -3லேருந்து +3 வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒவ்வொன்றா போடும். -3 + 1 -2, -2 + 1 -1, -1 -1 0, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. நீங்கள் இதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும், நான் எழுதலை, ஆனால் எல்லா சம்லையும் எழுதணும். சரியா? அப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன கிராஃபில் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிடலாமா? -3, -2, -3, -2 இந்த இருக்குது. அடுத்து என்னது? -2, -1, -2, -1 இங்கே வரும். சரியா? -2, -1. அடுத்து வந்து என்னது? -1, 0 என்ன இருக்குது? ஆல்ரெடி குறிச்சிருக்கு. -1, 0. அடுத்து 1, 2, 1, 2. அடுத்து வந்து 2, 3, 2, 3 இங்கே இருக்குது நடுவில் 2, 3. அடுத்து 3, 4 நான் குறிச்சிருக்கு. இது ஜாயின் பண்ணிக்கலாமா? இதில் வந்து y = x + 1 எழுதணும். மற்ற எக்ஸாம்பிள் எழுதணும்னா எழுதிடணும், நீங்கள் எழுதிடுங்க. சரியா? இதில் வந்து எழுதணும். இந்த செட்டில் நமக்கு கிடச்சிருக்குல்ல, நம்ம சால்வ் பண்ணி கிடச்சில்ல, அதை வந்து இதில் எழுதணும். ஓகேவா? இதுதான் இருக்குது. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்போ எதுலெல்லாம் ஜாயிண்டாக இருக்குது? இதுலேயும். அப்போது சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன் வந்து -1ல் ஜாயிண்டாக இருக்குது. இன்னொன்று எதில் ஜாயிண்டாக இருக்குது? 3ல். அப்படி தானே? 3. அப்போ -1, 3 தான் என்னது இதோட சொல்யூஷன். சரியா?
8th sum பார்க்கலாம். 8th sum என்னது? Draw the graph of y is equal to x plus minus 1 x plus 3 and hence solve x squared minus x minus 6 equal to 0. இது வந்து first வந்து y வந்து x minus 1 into x plus 3 எடுத்துக்கலாம். நம்ம மல்டிப்ளை பண்ணணும். x வச்சு ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் x into x x squared x into 3x minus 1 into x minus x minus 1 into 3 minus 3. ஓகேவா? இந்த ரெண்டை சால்வ் பண்ணும்போது x squared 3x minus x வந்து 2x minus 3. இதுதான் நம்மளோட என்னது ஈக்குவேஷன். y is equal to x squared plus 2x minus 3. இப்போ எழுதிடலாமா? x எழுதிட்டேன், மைனஸ் 4லேருந்து ப்ளஸ் 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்து x ஸ்கொயர் எழுதிட்டேன், 2x எழுதிட்டேன், மைனஸ் 3 எழுதிட்டேன். இது வந்து இப்போ அதே தான் ஸ்கொயர் எழுதிடுச்சு. 2x ஏன்னா 2 இன்ட்டு இதை பண்ணணும். 2 4s are minus 8, 2 minus 3s are minus 6, 2 2s are power 2, 0, 2 2s are 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. எல்லாம் மைனஸ் 3. இன்னும் என்ன பண்ணணும்? இதை வந்து ஆட் பண்ணணும் தான். அப்போ எக்ஸை மறைச்சிட்டு இதை ஆட் பண்ண என்ன வரும்? இல்லை 5 வரும். இது வந்து 9 minus 9 0, 4 minus 7 minus 3, 1 minus 5 minus 4, 0 minus 3, 3 minus 3 0, 4 8 minus 3 5, 9 15 minus 3 வந்து 12, 16 8 minus 3 வந்து 21. ஓகே, அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும்? minus 4, 5, minus 3, 0, minus 2, minus 3, minus 1, minus 4, 0, minus 3, 1, 0, 2, 5, 3, 12, 4, 21. இது வந்து கிராஃபில் மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே, இது குறிச்சிடலாம். நான் வந்து x axis 1 யூனிட் 2 y axis 2 யூனிட் எப்போம்பல் எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து minus 4, 5 minus 4, 6க்கும் 4 கடையில் தான் இருக்குது 5 minus 4, 5 குறிச்சாச்சு. minus 3, 0 minus 3, 0. அடுத்தது minus 2, minus 3 minus 2, minus 3 இருக்கு. minus 2, minus 3. அடுத்தது minus 1, minus 4 minus 1, minus 4. அடுத்தது 0, minus 3 0, minus 3. அடுத்து வந்து 1, 0 1, 0 2, 5 2, 5 4க்கும் 2க்கும் இடையில உள்ளது 5. சாரி இதில் மாற்றி வச்சு 2 6க்கும் 5 உள்ளது 2, 5. சாரி, இது வராது. ஓகே, அது 3, 12 3, 12 3, 12 4, 21 4, 21 20க்கும் 22க்கும் இடையில 21 4, 21. ஓகே, இன்னும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து இப்படியே டர்ன் ஆகி மேலே போகுது. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் ஓகே, இது வந்து டு சால்வ் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 equal to 0. அப்போ இதை வந்து என்ன செய்யணும்? y இதில் கூட செப்பரேட் பண்ணணும் தான். நான் y equal to x squared plus 2x minus 3 எழுதியிருக்கேன். x squared minus x minus 6 எழுதியிருக்கேன். அது இது சிம்பிளை மாற்றிட்டேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. 2x plus x ப்ளஸ் ஆகுது இல்லை? அப்போ ப்ளஸ் 3x. அப்போ 3 plus 6 வந்து ப்ளஸ் 3. இப்போ y is equal to 3x plus 3 எழுதியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் 3x போட்டு எழுதலாம். சரியா? அப்படியே இதே மாதிரி முன்னாடி இருக்க மாதிரி செய்யலாம். நான் அது ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இது -3 3 எடுத்திருக்கேன். அப்போ இதில் வந்து -3 போட்டு என்ன இருக்கும்? -6 plus 3 வந்து -9 plus 3 வந்து -6 இருக்குதா? அப்போ இன்னும் வந்து 2 வந்து -2 into -2 வந்து -6 plus 3 -3. அதே மாதிரி எழுதணும். -1 -3 வந்து 0 0 என்றது 3 0 இது வந்து 0 ஆயிரும். இது 3. அடுத்து 1 போட்டால் 3 plus 3 6 2 போட்டால் 6 plus 3 9 3 போட்டால் 9 plus 3 வந்து 12. ஓகேவா? பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இதை வந்து மார்க் பண்ணிடலாம். குறிச்சிக்கலாமா? என்ன வரும்? -3, -6 -3, -6 எங்கே இருக்குதுன்னா இருக்கு. -3, -6. அடுத்து -2, -3 -2, -3 இதுதான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து -1, 0 அடுத்து 0, 3 1, 6
1,6 அடுத்து 2,9 2,9 அடுத்து வந்து 3,12 அதே குறிச்சிருக்கோம் ஓகேவா இதை ஜாயின் பண்ணி விட்டுலாமா ஓகே அப்போ இங்கே கட் ஆகுது இங்கே கட் ஆகுது அப்போது அந்த சொல்யூஷன் நமக்கு என்னது வரும் இது என்னது கட் ஆகுது -2 அப்படிதான் -2 -2 அங்கே என்னது ஆகுது 3 அப்படிதானே 3 தானே -2 இது வந்து 3ல வருது ஓகே அப்போ -2 நமக்கு 3 தான் சொல்யூஷன் ஓகேவா புரிஞ்சதா கிராஃப் எல்லாரும் புரிஞ்சு ஈஸி தான் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய செய்கிறோன்னு இருக்கும் ஆனால் எல்லாமே ஈஸி தான் ஓகேவா புரிஞ்சதில்ல தேங்க்யூ